பாலாஜி, தூத்துக்குடி இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு உற்பத்தி மையமாக இருக்கிறது. தூத்துக்குடியிலே நீங்கள் பார்த்திருந்தால் முத்தையாபுரம், முள்ளக்காடு, ஆறுமுகநேரி, தூத்துக்குடி, வேம்பாறு ஆகியன கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் பரப்பிலே உப்பளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள் என பலர் கிட்டத்தட்ட தூத்துக்குடியிலே ஆண்டுக்கு சராசரியாக 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தி என்பது மிகப்பெரிய உற்பத்தி. குஜராத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் தான் 2வது இடத்திலே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே கடந்த ஜனவரி மாதம் முதல் உப்பு உற்பத்தி என்பது தற்போது கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. உப்பு உற்பத்தி சிறப்பாக இருந்தும் இந்த முறை உப்பு உற்பத்தியாளர்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், உப்பு விற்காமல் இல்லை, விற்க முடியாமல் நிலைக்கு தற்போது தூத்துக்குடி உப்பு சென்றிருக்கின்றதான் கூறினோம். தூத்துக்குடி உப்பு என்றாலே எளிதில் கரையக்கூடியது, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது என்பதால் சர்வதேச அளவிலே புகழ் பெற்றது. ஆனால் தற்போது குஜராத்தில் இருந்து டன் கணக்கிலே உப்பு இறங்கி இருக்கிறது. எதற்காக இந்த உப்பு இறங்கியிருக்கிறது தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட குஜராத் கண்ட்லா துறைமுகத்தில் இருந்து மேட்டூரில் உள்ள ஒரு நிறுவனத்துக்காக 34,427 டன் உப்பு கப்பல் மூலம் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது. இந்த உப்பு தற்போது தூத்துக்குடி உப்புக்கு இணையாக தற்போது களம் இறங்கி இருக்கிறது. என்றால் சராசரியாக தூத்துக்குடி உப்பு என்பது 900 ரூபாய், 2 ரகங்கள் இருக்கின்றன. முதல் ரகம் 900 1000 ரூபாய் வரையிலும், 2வது ரகம் 1200 1800 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. ஆனால் தற்போது குஜராத் உப்பு என்றால் அது 400 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் குறைந்த விலையில் இருப்பதால் குஜராத்தினுடைய உப்பு என்பது தற்போது அதிகமாக விற்கப்படுகிறது. பல இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுக்கு ரயில் மூலமாகவும் குஜராத் உப்பு வந்திருக்கிறது. அதேபோல் கேரளாவுக்கு கொச்சின் துறைமுகம் வழியாக குஜராத் உப்பு வந்திருக்கிறது. இதனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய தூத்துக்குடி உப்பும் தற்போது தேங்கி இங்கேயே உப்பளங்களிலே கொட்டி கிடக்கின்றன. இதனால் உப்பு உற்பத்தியாளர்களும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். என்றால் பெரும்பாலான தொழிற்சாலை போன்ற நிறுவனங்கள், பெரிய நிறுவன வாடிக்கையாளர்கள் எல்லாம் குஜராத் உப்பை வாங்க தொடங்கிவிட்டார்கள், விலை குறைவாக இருப்பதால். இதன் காரணமாக தூத்துக்குடி உப்பு மார்க்கெட்டை இழந்து வருகிறது. உப்பு உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன என்றுதான் யதார்த்த கலங்கமாக இருக்கிறது. உப்பு தொழில் நலிவடைய ஆரம்பித்து விட்டது. தூத்துக்குடியின் முக்கிய தொழில்களில் ஒன்றான உப்பளங்கள் தற்போது நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன, சரிவை சந்தித்து வருகின்றன வியாபாரத்திலே. இதனால் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி சலுகைகளை வழங்கினால் மட்டுமே உப்பு தொழிலை பாதுகாக்க முடியும் என்ற சூழல் காணப்படுகிறது. கடுமையான ஒரு பிரச்சனையை தூத்துக்குடி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தூத்துக்குடியில் உப்பளம் என்பது தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு லாபம் தரும் தொழிலாக இருந்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பிரச்சனைகள் சந்தித்து வரும் உப்பள தொழிலாளர்கள் தற்போது குஜராத்திலிருந்து இறங்கி வந்திருக்கும் உப்பினால் தற்போது பெருமளவு இழப்பை சந்தித்து வருகிறார் என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. தூத்துக்குடிக்கு ஆப்பு வைக்கும் குஜராத் என்ற வகையில் தான் தற்பொழுது அங்குள்ள உப்பள தொழிலாளர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு உடனடியாக களமிறங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலாஜி.